திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும். வார்த்தை என்பதற்கு ஓர் அதிகாரம் உண்டு. நிச்சயமாக ஒரு வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு ஆக்கம் அல்லது அழிவு உண்டாக்கும் என்பதை நிறைய மனிதர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உதாரணமாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ நாவின் அதிகாரம் என்று சொன்னால் அந்த வார்த்தையில் இருக்கிறது. அன்றைக்கு மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் வாழ்க்கையை மாறி இருக்கும். அன்றைக்கு மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எனக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு அல்லது வேலை அல்லது நன்மை கிடைச்சிருக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு வார்த்தை சொல்லும் இந்த காலத்தில் மன உளைச்சல், மன முறிவுகள், பலவிதமான வேதனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள், உலகமே எதை நோக்கி போகிறது என்று கொஞ்சம் கூட நாம் தீர்மானிக்க முடியாத அளவுக்கு மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், இந்த கொரோனா வைரஸ் போன்ற துன்ப காலத்தில், இந்த ஒரு வார்த்தை என்கிற ஒரு தொடரில் ஒவ்வொரு நாளும் கேட்க போகிற விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஆறுதலை, நம்பிக்கையை, விசுவாசத்தை, மன உறுதியை நமக்குள்ளே உண்டாக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. அற்புதமான இந்த புதிய நாள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் உங்கள் துக்கங்கள் நீங்கி சமாதானம் பெற்றதாகவும் இருக்க வேண்டும். ஒரு கொடிய காலம் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு முடிவு காலம் போல தெரிகிறது. உலகம் முழுவதும் பரவி இருக்கிற கொள்ளை நோய் மனிதனுக்கு ஒன்றை காண்பிக்கிறது. கட்டுக்கடங்காத மரணத்துக்கு ஏதுவான இந்த பொல்லாப்பு மனிதனுடைய தவறினால் நிகழ்ந்ததாக நினைத்தாலும் தேவனுடைய ஒரு செய்கையாகவும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். நம்ம கண்ணை நம்ம விரலை குத்தி கொள்ளும். அதனால் நம்ம விரல் வேற நம்ம வேற அன்னு இல்லை. ஆக உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு எப்படி வரும்னா மனிதனுடைய கையாலேயே வந்துடும். மனிதர்கள் இந்த பூமியை அவர்களே கொளுத்தி விடுவார்கள். காரணம், இயேசுனுடைய வருகையின் காலத்தில் இந்த பூமி பந்தானது எரிந்து சாம்பலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த நாட்களில் இந்த துயரத்தின் வேளையில் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டிய நல்ல வார்த்தைகளை குறித்து சிந்தியுங்கள். காரணம் என்னன்னா, நீதிமொழிகள் 18:21 மனுஷனுடைய வாயில மரணமும் ஜீவனும் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். லைஃப் அண்ட் டெத் ஆர் அட் த பவர் ஆஃப் யுவர் டங். அப்படியானால் உங்கள் நாவில எதை பேசுகிறீர்களோ அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆகவே ஜீவனும் மரணமும் மனிதனுடைய நாவிலே இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறதாம். அதனால் இந்த தொடரை ஒரு புதிய தலைப்பில் ஒரு சொல், ஒன் வேர்ட் என்று நான் தொடங்கியிருக்கிறேன். ஒரே ஒரு சொல் நம்மை மாற்றிவிடும், சூழ்நிலையை மாற்றிடும், வியாதியை மாற்றிடும், சண்டையை மாற்றிவிடும், எல்லாவற்றையும் சீர்படுத்திவிடும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பேச மாட்டோம். காரணம் என்னன்னா, மனிதன் தன்னுடைய இருதயத்தின் நிறைவினால ஏராளமாக பேசிக்கொண்டே இருக்கான். அதற்கு ஒரு முடிவே இல்லை. நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, பேசுகிற ஆளை ஏன் தொணன்னு பேசுகிற அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக மனைவி கணவன் இடத்துல என்ன செய்ய முடியும்? பேசி தான் தீர்க்க முடியும். கணவன் அடிக்க முடியுமா என்ன? ஆகவே அவர்கள் தொணன்னு தான் பேசுவாங்க.
அதே போல் மாமியார் எப்பவுமே தொணன்னு பேசுவாங்க. இந்த வயது சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இயலாமை காரணமாக வாயால் அவங்க தங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், அவர்களுடைய எதிர்ப்பு அலைகளை உண்டாக்குகிறார்கள். நீங்கள் எப்போதாவது யோசித்தீங்களா, இந்த 2 உதடுகளுக்குள் புறப்படுகிற உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து, உயிரெழுத்து ஆ, மெய்யெழுத்து இம், உயிர்மெய் எழுத்து மா. ஆக ஆ இம் மா என்ற அந்த 3 எழுத்துகளில் உயிர், உடல், அந்த அனுபவம் முழுவதும் அடங்கிய ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் அம்மா என்று சொல்லும்போது அதற்குள் ஒரு உயிரும் உடலும் வாழ்க்கையும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சொற்கள் கூட ஏராளமாக பேசிகிட்டே இருந்தால் அது எங்கே போய் முடியும்? நீதிமொழிகள், the multitude of words put you into sin. மிகுதியான சொற்கள், வார்த்தைகள், ஆகாய மண்டலத்தை பார்த்து நாம் பேசினாலும் மனிதனை பார்த்து பேசினாலும் அதற்குள் பாவ மூட்டைகள் சேரும். அதனால் வெறும் பேச்சு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த பேச்சினுடைய ஒரு கோணல் பாவத்தில் தான் போய் முடியும். எல்லா விதமான தர்க்கமும் வாதங்களும் அந்த பேச்சுக்குள்ளே இருக்கும். எல்லா விதமான கோலும் குமுறலும் அந்த பேச்சுக்குள்ளே இருக்கும். ஒரே ஒரு சொல் வாழ்க்கையை மாற்றிவிடும். 14 வருஷம் ஆச்சு என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி. ஏன்? ஒரே ஒரு சொல், என்னை மன்னியுங்கள் என்று அவனும் கேட்க மாட்டான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று இவனும் கேட்க மாட்டான். எல்லாம் செய்வாங்க, துணி துவைப்பாங்க, உணவு எடுத்து வைப்பாங்க, அவரு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்வார், பேச்சு கிடையாது. ஒரே ஒரு சொல். நீதிமன்றங்களில் வழக்கில் நிற்கிறவங்க அவங்களுக்கே தெரிஞ்சிடும், கடந்த 10 வருஷமாக வழக்கு நடக்குது, முடிவு இப்படி தான் வரும்ன்றது ஓரளவுக்கு வந்துடும் மனசில். ஏன்னா அந்த வழக்கு போகிற வகையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கடைசி ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள், 2 சொல்லு தான், கில்ட்டி நாட் கில்ட்டி, குற்றவாளி குற்றமில்லை. இந்த 2 சொல்லுக்காக தான் 10 வருஷமாக காத்துட்டு இருந்தாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சொல் வாழ்க்கையை மாற்றிவிடும். உங்கள் பிரச்சனையை தீர்த்துறோம், உங்கள் குடும்பத்தை இணைச்சதும், உங்கள் அன்பை நீங்கள் திரும்ப பெறலாம். சகோதரர்களே, அன்பு கூறுவதும் மன்னிப்பதும் போன்ற ஒரு அழகான வார்த்தை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு சொல் அது அன்பாக இருந்தால் அது உங்களை வாழ்விக்கும். ஒரு சொல் மன்னிப்பாக இருந்தால் பிறரை அது வாழ்விக்கும். ஆகவே ரொம்ப சின்ன வார்த்தைகள், அன்பு, மன்னிப்பு. ஆனால் அந்த 2 சொற்களுக்குள்ள மிகப்பெரிய உயிரோட்டம் ஒன்றை நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு சமுத்திரத்தை நீங்கள் காணலாம். இந்த காலையில் ஒரே ஒரு சொல், அதை கொண்டு உலகத்தையே மாற்றின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களிலிருந்து ஒரு தொடரை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். ஜீசஸ் ஸ்போக் ஜஸ்ட் a word. ஒரு சொல்லை அவர் சொன்னார், அவ்வளோதான். அந்த சமுதாயம் மாறிச்சு, குடும்பம் மாறிச்சு, இழந்த சுகங்கள் திரும்ப வந்தது, வியாதியில சுகம் பெற்றார்கள். ஒரே ஒரு சொல். அப்படிப்பட்ட ஒரு சொல் நம்முடைய வாழ்க்கையில தேவை. இன்றைக்கு வேற எது இருந்தாலும் எது இல்லைனாலும் தேவனுடைய வார்த்தையாகிய ஒரு சொல் இருந்தால் நீங்கள் வாழ்ந்து விடலாம். ஆகவே ஒரு சொல், ஒன் வேர்ட் என்ற இந்த கருத்து இயேசுனுடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த காலை இந்த மாதிரியான ஒரு சொல்லால இளைத்து போன, நொறுங்கிவிட்ட, கண்ணீரோடு இருக்கிற, பயத்தில் வாழ்கிற, எல்லாவற்றையும் தொலைத்து விட்ட, நஷ்டத்தில் மூழ்கிவிட்ட ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை மொய்த்து கொண்டிருக்கலாம். முழுகுகிற கப்பலை போல உங்கள் குடும்பம் இருக்கலாம். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஓடி போகலாம்.
நிர்கதியாக நிற்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல சொல் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ஐ ப்ராமிஸ் யூ ஜீசஸ் ஹாஸ் a word to heal you. உன்னை சுகமாக்கத்தக்கதான ஒரு சொல்லை இயேசு கொண்டிருக்கிறார். ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம். உங்கள் கையில் பைபிள் இருக்கும், அதில் மார்க் பண்ணிங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். சகோதரர்களே, இந்த ஒரு பகுதியை நீங்கள் பின்னணியை தெரிந்து கொண்டு படித்தால் ஆச்சரியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவரோடு கூட 2 கள்ளர்கள் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 3 பேரையும் சிலுவையில் அறையிறதுக்கு எத்தனை போலீஸ், இராணுவம் அதிகாரிகள் தேவைப்படுவாங்க? எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரே ஒரு 100க்கு அதிபதியின் கீழே எப்படியாப்பட்ட ஒரு மரண தண்டனையும் ரோம அரசு நிறைவேற்றியது. அப்படியானால் ஒரு 100க்கு அதிபதியினுடைய அதிகாரம் கேள்வியே இல்லாமல் ஒருவனை கொல்லவும் முடியும், ஒருவனை மன்னிக்கவும் முடியும். அவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ளவன். அப்பேற்பட்ட ஒரு 100க்கு அதிபதி. அடுத்தது, இந்த கப்பர்நாகும் என்ற வார்த்தையை எப்போதும் மனசில் வச்சுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் ரோமர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்க. அவர்கள் பாலஸ்தீனத்தை ஆளுகிற அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தலைநகராக எருசலேமை தெரிந்து கொள்ளாமல் துறைமுக பட்டணமாக இருக்கிற கப்பர்நாகுமை தெரிந்து கொண்டாங்க. காரணம், இந்த யூதர்கள் எப்பவுமே பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய தேவாலயம் அங்கே இருந்தது, அதில் அவங்க தலையிட விரும்பலை. அதனால் கப்பர்நாகுமை வந்து அவங்க வந்து ஆட்சி பீடமாக வச்சாங்க. அதனால் ரோம பேரரசனுடைய போர் வீரர்கள் ஏராளமாக கப்பர்நாகுமில் இருந்தாங்க. லத்தீன் மொழி பேசுகிறவர்களாக அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் ஒரு உயர்ந்த அதிகாரி, ஒரு 100க்கு அதிபதி. அவருடைய கமாண்ட், அவருடைய அதிகாரம் மிகப்பெரியது. அங்கிருந்து தான் ரோம போர் வீரர்கள் மற்ற பட்டணங்களுக்கு செல்ல வேண்டும். அந்த காலத்தில் ஒரு ஆள் கப்பர்நாகுமுக்குள்ளே வரணும்னா 8 டாக்ஸ், தலைவரின்னு ஒரு சின்ன வரியை கட்டிட்டு தான் உள்ளே வரணும். அந்த அளவுக்கு ஒரு விசா மாதிரி அவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல அந்த 100க்கு அதிபதி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறார். ஒரு சின்ன தேவையை சொல்கிறார். அதாவது அந்த 100க்கு அதிபதி தனக்காகவோ, தன் மனைவிக்காகவோ, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ, தன்னுடைய எதிரிகளுக்காகவோ பிரச்சனை கொண்டு வரல. அவருடைய வீட்டில் இருக்க ஒரு வேலைக்காரனுக்காக வந்திருக்கார். இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அதாவது ஒரு சொல் மாற்றக்கூடியது, ஆசீர்வதிக்கக்கூடியது, செயல்படக்கூடியது, அற்புதமானது இல்லையா? அந்த சொல்லை வாங்குவதற்காக இயேசு வந்திருக்கார். ஆனால் அந்த சொல்லை வாங்குவதற்கு வந்த ஆள் தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய வாழ்நாள் காலத்தினுடைய சிறப்புகளையோ பேசலை. அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய வேலைக்காரன் ஆரம்பிக்கிறான். சகோதரி, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவனுடைய ஒரு சொல்லை வாங்குவதாக இருந்தால் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். அதுதான் இந்த 100க்கு அதிபதி கிட்ட நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, எனக்காகவே நான் ஜெபித்து என் வீட்டையே ஆசீர்வதின்னு சொல்கிறத விட என் சகோதரனை ஆசீர்வதியுங்கள், என் எதிர் வீட்டாரை ஆசீர்வதியுங்கள், எல்லாரையும் ஆசீர்வதியுங்கள் என்று ஜெபிக்கிற ஜெபம் எப்போதும் கேட்கப்படும். அநேக சமயத்தில் நம்முடைய ஜெபங்கள், வேண்டுதல் எல்லாம் ரொம்ப செல்ஃபிஷ். என்னை ஆசீர்வதிங்க, எங்கள் பேங்க் பேலன்ஸ் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பாஸ்போர்ட்டை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு வேண்டிய விசாவை ஆசீர்வதிங்க. இப்படியே நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். when you plead for others, மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது
மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது உங்களுடைய அக்கறை நிறைந்த மனம், உங்கள் அன்பின் மனம், உங்கள் துயரத்தின் மனம் கடவுளால் மதிக்கப்படுகிறது. இந்த ஆளு அந்த வேலைக்காரனுக்காக கேட்கிறார். இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு பாருங்க. 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இங்க, சொஸ்தமாக்குவேன். அதான் அந்த வார்த்தை, அதான் அந்த ஒரு சொல். இப்போ சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னவர் கூட என்ன சொல்லிட்டாரு? நானே வரேன்ட்டார். நானே வருகிறேன் அங்கே என்று சொல்கிறார். இப்போதான் இந்த 100க்கு அதிபதி வேற மாதிரி கிறிஸ்துவுக்கு தன்னை அறிமுகப்படுத்துறான். ஐயா, நீங்க என்னுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். சுகம் வேணும்னு கேட்குறான், ஆனா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான். காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய வீடு சகல அநியாயங்களால் நிறைந்தது. அவனுடைய வீட்டில் மனித கூடுகள், எலும்புகள் இருக்கும். அவனுடைய வீட்டில் சாட்டைகள் இருக்கும், பட்டயங்கள் இருக்கும், இரத்த கரைகள் இருக்கும். அவனுடைய வீட்டுக்குள்ள எல்லா அநியாயம் நிறைந்தவைகள் எல்லாம் கூட இருக்கலாம். அது குறித்த கவனம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் தன்னுடைய வீட்டுக்குள்ள இயேசு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று அவன் நினைக்கிறான். இதுதாங்க ஒண்டர் ஆஃப் ஒண்டர். அதாவது அந்த ஒரு சொல்லை வாங்குவதற்கான அந்த மனிதனுடைய அந்த பின்புலம், அவனுடைய பின்னணியை நம்ம கவனிச்சோம்னா, நீங்களும் நானும் கூட இந்த காலையில் ஒரு சொல்லை இயேசுவோட வாங்குவதாக இருந்தால் நம்முடைய வீட்டை பற்றி நமக்கு ஒரு தெளிவு வேணும். We must understand our roof, our abode, where we live. நம்முடைய வீடு எதனால் நிறைஞ்சது கவனிச்சிங்களா? சகல அக்கிரமங்களின் வாசலாக இருக்கிறது, பாவங்களினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, கொடுமைகளின் ஒரு இடமாக இருக்கிறது. எல்லா காரியங்களையும் திருடி கொண்டு வந்தோம். லஞ்ச லாவணிகளால் அவைகள் வாங்கப்பட்டது. கொலை செய்து அவைகளை நாம் சம்பாதித்திருக்கிறோம். கொடுமை செய்து நாம் முன்னேறி இருக்கிறோம். கோல் மூட்டி நம்முடைய வாழ்க்கையை முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தணும். இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மெடல் மாதிரி வாங்கி வீட்டில் குத்தி வச்சுருக்கோம். உண்மைதானே? இப்போ அந்த வீட்டில் இருக்க அந்த கார் எப்படி வந்தது, அந்த டிவி எப்படி வாங்கினீங்க, அந்த கேமரா எப்படி உங்களுக்கு கிடைச்சிது, இந்த வேலை உங்களுக்கு எப்படி கிடைச்சிது, எல்லாம் பாவத்தினால இல்லையா? எப்படியெல்லாம் நம்ம ஜனங்களை ஏமாற்றோம் இல்லையா? வேலை மேலே பதவி உயர்வு செய்கிற பெண்கள் என்னென்ன செய்கிறாங்க, எப்படியெல்லாம் தங்களை வெளிப்படுத்துகிறாங்க, அவனை எப்படி முட்டாளாக்குறாங்க. அரசில் வேலை செய்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கவங்க, பிரச்சாரகர்கள் எல்லாமே அவங்கவுங்க லெவலில் எல்லா தவறுகளையும் செய்கிறோம். அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் நாரி போடுவீங்க. அது உங்களுக்கே தெரியும். அதுதான் என்ன சொன்னால் 8வது வசனம், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, பேனால் அடிக்கோட்டிடுங்கள், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஸ்பீக் எ வேர்ட். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சகோதரர்களே, இந்த 100க்கு அதிபதி கொஞ்சம் தூரத்தில் இருக்கார். ஒரு அரை மணி நேரம் நடந்து போக வேண்டியிருக்கும். ஆனால் இந்த 100க்கு அதிபதி என்ன கேட்குறாரு? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேணாம், இருந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னால் போதும்னார். நம்ம கூட வாழ்க்கையில் எத்தனையோ முறை சில முக்கியமான ஆள்கிட்ட போய் கெஞ்சுவோம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். கல்யாணம் ஆகாத மகளுக்காக நம்ம எல்லார்கிட்டையும் முறையிடுவோம், ஒரே ஒரு நல்ல வார்த்தை என் மகளை பற்றி சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் என் மகனுக்கு வேலை கிடைக்கும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் பாஸ் ஆகிடுவான். ஒரே ஒரு வார்த்தை, அது போதும் எனக்கு. எத்தனை இடங்களில் நாளெல்லாம், வாழ்க்கையெல்லாம், வருஷம்லாம் இந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம நிற்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை வாங்க விரும்புகிற மனிதன் தான் வீட்டை பற்றி எப்பவுமே நினச்சி பார்க்குறான்.
அதனுடைய அசிங்கத்தை நினைச்சு பார்த்தான். அவனுடைய பாவத்தை அவன் நினைச்சு பார்க்குறான். அதனால் அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுங்களா? என் வீட்டில் ஜன்னல் இல்லை, என் வீட்டில் கதவு இல்லை, என் வீட்டில் உட்கார நாற்காலி இல்லை, என் வீட்டுக்கு வந்தால் குடிக்க உங்களுக்கு தண்ணி இல்லை, என் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரே நாற்றம். இதெல்லாம் இல்லைங்க பிரச்சனை. அந்த வீடு அவனுடைய மனமாக இருக்கிறது. அவனுடைய மனதுக்குள் உள்ள பாவங்களுடைய வெளிரங்கமான அடையாளமாக அவனுடைய வீடு இருக்கிறது. ஆகவே என்னுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னான். இந்த நாளில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இயேசுவை நீங்கள் அழைப்பதாக, அவருடைய ஒரு வார்த்தை கேட்பதாக இருந்தால் உங்கள் வீடாகி உங்கள் இருதயத்தை சீர்படுத்துங்கள். எப்படி சீர்படுத்துறது? ஒரு துடைப்பம் கொண்டு வீட்டை பெருக்கலாம், பொருட்களை நகர்த்தி வைக்கலாம், செவற்றுக்கு வெள்ளை அடிக்கலாம், வர்ணம் பூசலாம். இருதயத்தை என்ன செய்யுது? இருதயத்தை எப்படி சீர்படுத்துவது? லூக்கா 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், கவனியுங்கள், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும், கவனியுங்கள், பாவம் செய்தேன். அப்போ வீட்டை சுத்தம் பண்றதுக்கான ஒரு வழி என்னன்னா, பாவம் செய்தேன் என்ற அறிவு நமக்கு வேணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் படித்திருக்கிறோம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆகவே பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு தடுப்பு சுவராக நிற்கிறது என்று ஏசாயா 59:2 படிக்கிறோம். பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். அடுத்தது 19 பாருங்கள். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, அதாவது இந்த பையன், இந்த இளைய குமாரன் அந்த வீட்டினுடைய அதிபதி, அந்த வீட்டினுடைய இரத்தத்தின் இரத்தம், அந்த வீட்டுக்கு அடுத்த தலைவர் அவர் தான். தகப்பனுடைய எல்லா சொத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட ஆள் என்ன கேட்குறாரு? அப்பா கிட்ட வந்து, ஐயா, என்னை மகனாகவே நீங்கள் நினைக்காதீங்க, வேலைக்காரராக கூட நினைக்காதீங்க, டெய்லி வேஜஸ்க்கு வராங்க பார்த்தீங்களா, தினக்கூலிகள், அவர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுங்க. மகனாகவும் வேண்டாம், பர்மனன்ட் ஒர்க்கராக கூட வேண்டாம், டெய்லி வேஜஸா ஒரு கூலியாக என்ன வச்சுங்கய்யா. எந்த அளவுக்கு தாழ்ந்து போனோம் பார்த்தீங்களா? அநேக சமயங்களில் நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை விட்டு நம்முடைய கைகளை கழுவ வேண்டும். நம்முடைய வீடு ரட்சிப்புக்குரியதாக இருந்தால் அந்த ஒரு வார்த்தை செயல்படும். சில சமயங்களில் நம்ம ஒரு பொருளை கேட்குறோம், ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கான தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போது குழந்தைங்க வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பொருளை கேட்டால் அவங்களுடைய வயது, அவங்களுடைய அறிவு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு அந்த பொருளை அதுக்கிட்ட கொடுப்போம். அதுபோல் தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதாக இருந்தால், ஒரு சுகத்தை கொடுப்பதாக இருந்தால், ஒரு நன்மை கொடுப்பதாக இருந்தால், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இருந்தால், நீங்கள் யார் என்பதை அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். 100க்கு அதிபதி சொல்கிறான், என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, நான் அதற்கு பாத்திரன் அல்ல, வீடு நல்லதாங்குது, நான் சரியில்லை, ஆகவே என்னுடைய வீட்டுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதற்கு 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். 1ஆம் வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? 100க்கு அதிபதி 2 விஷயத்தை இங்கே சொல்றார். அதாவது நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்று சொல்றார். எதை சொல்றார் அவரு? ரோம நாட்டிலே உட்கார்ந்திருக்கிற பேரரசன் இருக்காரு, அவருடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன். இதில் ஒரு தெளிவு நமக்கு தேவை. அநேக சமயத்தில் தலையை அறுத்துட்ட கோழி இருக்க,
கொஞ்சம் உயிர் இருக்கும் அதில், அது கொஞ்ச நேரத்துக்கு துள்ளும். அதனால தான் பழமொழியாக சொல்லுவாங்க, தலையருந்த கோழியை போல இவன் துள்ளுறான் அப்படின்னு. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அப்படி தான் செய்கிறோம். அதாவது நாம் பாவத்தை மட்டும் நாம் உணர்வதில்லை, நம்ம யார் என்பதையும் நாம் உணர்வதில்லை. நம்முடைய பாவங்களையும் நாம் உணரணும், நம்ம யார் என்பதையும் உணரணும். நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அறிவு வரணும், அவரே எல்லா அதிகாரம் உடையவர் என்ற அறிவு நமக்கு வரணும். இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுண்ட தேவையில்லாத வார்த்தை ஒன்றும் பேசலை, தெளிவாக சொல்கிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் ஒன்று, எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு, எனக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறான். ஒரு ஆளை போயிடுவான், வான வருவான், அவனை சிலுவையில் அரைஞ்சிட்டு வானா அவன் போய் அரைஞ்சிடுவான், அவனை குத்திடுவான், அவ்வளோ பவர் என்கிட்ட இருக்குன்னா. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் கொஞ்சம் வல்லமை, அதிகாரங்கள், நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் பேனாவில் பச்சை இங்க் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய அதிகாரி, காக்கி சட்டை போட்டால் நீங்கள் ஒரு பெரிய அதிகாரி, வெள்ளை சட்டை கூலிங் கிளாஸ் போட்டு மைக்கை பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதி. எல்லாம் உங்களுடைய அதிகாரத்தினுடைய எல்லைகள். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு அதிகாரி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் ஒன்று, எனக்கும் அதிகாரம் இருக்கிறது இரண்டு, என்னுடைய அதிகாரங்களை நான் செல்லுபடியாக்குகிறேன் மூன்று. இவ்வளவு இருந்தும் கூட இந்த அதிகாரத்தினால என்னால் சொல்ல முடியாத, செய்ய முடியாத ஒரு சொல்ல நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. உங்ககிட்ட அந்த சொல் இருக்கிறது. I have all authority, I am under authority, I have all authority. இதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை. Jesus has the word of healing. சுகமாக்கும் சொல் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என்ன ஆச்சரியமான ஒரு அந்த சூழலை பார்த்து நான் வியக்கிறேன். இந்த காலையில் நீங்களும் கூட உங்கள் படுக்கையில் இருந்து உட்கார்ந்த நிலையில் முழங்காலில் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வீட்டின் மேலே ஒரு நட்சத்திரம் வரும், ஒரு வார்த்தை சொல்லுங்க, காலியாக இருக்கிற என் வீட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊறும், அரிசி மலரும், ஆகாரங்கள் பெருகும், படுத்திருக்க என் நோயாளி குடும்பத்தில் என் பிள்ளைகள் சுகமாவாங்க, நொந்து போன என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவாங்க, நான் என் கோபத்தை கைவிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை. எவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் சொல் உங்களை மாற்றிவிடும், உங்களை சொஸ்தமாக்கிவிடும், உங்களை ஆசீர்வதித்துவிடும். இந்த காலையில் சுகமாக்கும் ஒரு சொல்லண்டை நீங்கள் திரும்பத்தக்கதாக உங்களை கேட்டு இன்றைய செய்தி நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, ஒரே ஒரு சொல் அந்த வேலைக்காரனை சுகமாக்கியது. அப்படிப்பட்ட ஒரு சொல்லுக்காக காத்திருக்கிற மக்களை ஆசீர்வதித்து சுகமாக்கி அருளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, இன்று முதல் ஒரு சொல் என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான தொடரை பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். பிரியமானங்களே, அந்த வரிசையில் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சொல் அவருடைய வாழ்நாள் காலத்தில் எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதை படிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூறும் கருத்து என்ன? எழுதிக்கொண்டீர்களா? சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் பல்வேறு சேனல்களில் யூடியூபில் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?